மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில் தீர்வதற்கான நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள் கும்பராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள். ஆக 6-10-2025 முதல் 12-10-2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி 20 புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 வரை. கும்பராசினியர்களே, மிகவும் முக்கியமான ஒரு மாற்றம். அதாவது உங்களுக்கு தனம், லாபாதிபதி கிரகங்களில் தற்போது இந்த வாரம் ஏற்படுகின்ற 2 கிரக மாற்றங்கள். இந்த 2 கிரக மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய யோகங்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள்.
முதலில் கும்பத்திற்கு 5ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் தற்காலிகமாக 2 நாட்கள் மட்டும் இருக்கிறார். அடுத்தாக அதிரடியாக மாறுகிறார். இந்த 8/10/2025 அன்று கடகராசிக்கு 6ஆம் இடத்திற்கு போகிறார். என்னங்க 6ஆம் இடத்துக்கு போறாங்க? 6ஆம் இடத்துல ஒரு குரு கிரகம் உச்சம் அடைந்தால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்திற்கு செல்லும். எதிரிகளை வெல்லலாம். முதல்ல பெரிய பதவி கிடைக்கும், அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் பொருளாதார, அதாவது கொடுக்கல் வாங்கல் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஃபைனான்ஸ் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் வங்கியில் கடன் பெற்று மிகப்பெரிய தொழில், மிகப்பெரிய, அதாவது லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கடன் பெற்று தொழில் செய்யலாம். கடனை வாங்கி கடன்காரணி ஆகிறது, கடன் இருந்தால் அதுக்கு மேலே வருமானம் வரும். வங்கியில் எல்லாரும் பெரும்பாலும் கடன் தான் வாங்குறாங்க. இப்போ புதிய அந்த கடன் ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சு அது சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் கும்பராசி. இப்போ கும்பராசிக்கு 2/11 6ஆம் இடத்தில், 2/11 6ஆம் இடத்தில். அப்போ கடன் பெற்று அவர் இப்போ 6ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு? 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பகவான் கும்பராசி 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைந்து உச்சம் பெற்று எங்கே பார்க்குறாரு? அப்போ கடன் பெற்று ஒரு தொழிலை, மிகப்பெரிய தொழிலை உருவாக்குறாரு. மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை, மிகப்பெரிய தொழிற்சாலை. அப்போ தொழிலில் மேன்மை அடையும், உத்தியோகத்தில் மேன்மை அடையும், பதவியில் பதவி உயர்வுகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக 4/9 சுக்கிரன் 8ஆம் இடத்தில், அதாவது கும்பத்துக்கு 7ஆம் இடத்துல நிறைய பேருக்கு வெளியில நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பெண்களால் பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஏற்படும். அப்படிப்பட்ட சுக்கிரன் கேதுவோடு இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? அவர் 10/10/2025 அவர் கும்பத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 8ஆம் இடம் கன்னி ராசி, புதனுடைய இடம். அந்த புதன் ஏற்கனவே 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ கன்னிக்கு சுக்கிரன், அந்த கன்னிக்கு புதன் வீட்டில் சுக்கிரன், ஆனால் புதன் சுக்கிரன் வீட்டில். இப்போ பரிவர்த்தனை யோகம் இதுக்கு பேர். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய உச்சம் பெற்ற பலன் தரக்கூடிய யோகத்தையெல்லாம் ஏற்படுத்திடும். ஆக கும்பத்திற்கு பரிவர்த்தனை யோகம் என்பது புதன் 5ஆம் அதிபதியாகி 5/8 அப்போ 8 9 பரிவர்த்தனை ஆகிறாங்க. 8 9 பரிவர்த்தனை ஆகும்போது பணம், வருமானம், முன்னேற்றம், பதவி என்று சொல்லக்கூடிய பல யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்து கும்பத்திற்கு 9ஆம் இடத்தில் இருக்க செவ்வாய் உங்களுக்கு 3/10 செவ்வாயாகி அவர் 9ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பல உயர்வுகள், தொழில் முன்னேற்றங்கள், சகோதரர் மூலம் சில உடன்பிறப்புகளால் பல உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலம். 3ஆம் இடம் பயணஸ்தானம், சகோதர ஸ்தானம். ஆக பயணங்களும், பயணத்தால் நன்மைகளும், சகோதரர்களால் நன்மைகளும், தொழில் மேன்மை பெறுவது, ஏதாவது ஒரு வகையில் கூட பிறந்தவங்களால் பல நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நன்மைகள் ஏற்படும். வாகனத்தால் பல நன்மைகள், பல முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவியால் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா? ஆக இப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் கும்பராசிக்கு உறுதியாக உண்டு. இந்த வாரத்தில் 2 கிரக மாற்றங்கள். ஒன்று 8/10/2025 குரு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து
மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தும் செல்வங்கள் பெறக்கூடிய பதவி முன்னேற்றி தரக்கூடிய இடத்தில் பயிற்சி அடைகின்றார், உச்சம் பெறுகிறார். அடுத்து 10/10/2025 சுக்கிரனுடைய பயிற்சி. இந்த 2 கிரக மாற்றங்கள் தான் இந்த வாரத்தில் ஏற்படுது. சரிங்களா? இது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். ஆக கும்பராசினியர்கள், இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.